ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தர்மியான நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட அருமையான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நாம் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒரு விசை விட்டு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, தருமையான நாளிலே உம்முடைய பிரசனம் என் கூட இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக, அப்பா உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவரே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக, உம்முடைய வாஞ்சியை ஆண்டவரை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை எங்களுக்கு மாற்றித்தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உம்முடைய சமூகத்திலே புதுப்பாட்டை பாடி உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் விசேஷமாக பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் மாற்றங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட நாம் பார்க்கும்போது தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தரியு ராஜாவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜாபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த நாளிலே நாம் தியானிக்கிற பகுதி தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எப்படி தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரோடு கூட இருந்து எதனாலே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் மிக சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தானியேலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். விசேஷமாக தானியேலுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில அடிமைப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். தேவனை பற்றிய பயம் அவருக்கு அதிகமாக இருந்தது. பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகின போது ஆண்டவர் அவர்களை பல இடங்களிலே சத்துருகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானியேலும் அவனுடைய நண்பர்களும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில வாலிப பிராயத்திலே அவன் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நேராக கொண்டு போகப்பட்டாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில தன்னைத்தானே முன்குறித்து வைத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, 1வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும்
கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தானியேலுக்கு ஒரு அருமையான திறமைகளை தனிப்பட்ட விதத்திலே நல்ல தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். தானியேலும் அவனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை சரியான விதத்திலே தன்னை அதுல பக்குவப்படுத்தி இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்களாக, மாசில்லாதவர்களாக, குறைவில்லாதவர்களாக, சகல ஞானத்தில் தேறினவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த சூழ்நிலையில வேணாலும் வைக்கப்படலாம். நல்ல சுதந்திரமான பாதை இல்லாதபடிக்கு சில நேரத்துல நெருக்கமான பாதையின் வழியாக கொண்டு போகப்படலாம். ஆனா அந்த நெருக்கமான பாதையிலையும் அல்லது பாத்தீங்கன்னா தானியேலுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் அவன் எருசலேம்ல எப்படியோ இருந்திருக்கக்கூடிய ஒரு மகன் இங்க பாபிலோனுக்கு வர்றான். அவனுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கிறது. நல்ல ஒரு வாய்ப்பு. ராஜ அரண்மனையிலே வாசம் பண்ணி ராஜாவுடைய அரண்மனை ஜனங்களினால போஷிக்கப்பட்டு அந்த அவங்களுடைய எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள, இன்னும் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர அருமையான வாய்ப்புகள் அவனுக்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கிறது. எப்படியோ அடிமையாக நாடு கடத்தப்பட்டு வந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். ஆனா சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். சூழ்நிலைகள் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. எவ்வளவோ ஜனங்கள் எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்பட்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் முன்குறித்த பிள்ளைகளை தனக்காக ஏற்ற நேரத்திலே தனக்காக செயல்பட வேண்டும் என்று உள்ள பிள்ளைகளை தனக்காக தெரிந்தெடுக்கிறார். அந்த தெரிந்தெடுப்பதின் பாத்திரம் எப்போ செயல்படுகிறது, எப்போ தேவனாலே ஒரு பெரிய காரியத்தை வாழ்க்கையிலே கொண்டு வர முடிகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான உயர்வுகள் வந்தாலும், எவ்வளவோ ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் வந்தாலும், அவன் தன்னுடைய இருதயத்திலே சில காரியங்களை தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே உண்மையாக இருக்க அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். தானியேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆஃபர் அவனுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவோடு கூட சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம்? ராஜாவுக்கு அடுத்த போஜனத்தையும் வானத்தையும் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடலாம். இவ்வளவு நாட்கள் என்ன சாப்பிட்டாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ ஒரு நல்ல செழிப்பான அனுபவத்துக்கு நேராக அவங்க வர்றாங்க. ராஜாவுடைய அரண்மனையில கொண்டு போகப்படுறாங்க. ராஜா என்ன பண்றாரு? 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் தான் உண்ணும் அந்த போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து 3 வருஷம் அளவும் அவர்களை வளர்த்து அதன் முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்ய கட்டளையிட்டார். பாருங்க, ராஜ அரண்மனையிலிருந்து ஃபுட்டு, ராஜ அரண்மனையிலிருந்து மேன்மையான அவர் என்ன சாப்பிடுறாரோ அந்த சாப்பாடு. பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட சில ஆஃபர்ஸ் வரும்போது நம்ம எப்படி நினைப்போம்? அதே மாதிரி வெளியரங்கமா பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம், ஒரு பயங்கரமான கனம் நிறைந்த ஒரு காரியம். ஆனா தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, 8வது வசனத்துல இருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தானியேலுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி சில எப்படிலாம் எந்த மாதிரிப்பட்ட ஆகாரங்கள் சாப்பிடணும், எப்படி நான் செயல்படணும், எல்லாவற்றையும் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அவன் கற்றிருந்தான். ஸோ இப்போ தன்னுடைய வாழ்க்கையில
ராஜ மேன்மையின் அனுபவத்துக்கு நேராக வந்தாலும் தான் என்னென்ன காரியங்களை செய்து வந்தானோ, தேவன் நியமித்த காரியங்கள் என்னென்ன காரியங்களை செய்து வந்தார்களோ அதைதே நான் செய்வேன், நான் எந்த வேற ஒரு காரியத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று ஆரம்பத்திலேயே தானியேல் என்ன பண்ணிட்டாரு? தீர்மானம் பண்ணினார். இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், நீங்க செய்ய வேண்டிய காரியம், தானியேல் கற்றுக்கொண்ட பாடங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே தேவன் நியமித்த கட்டளைகள் என்ன, தேவன் விரும்புகிற காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் நன்கு புரிந்து அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே அதிகமாக பதித்து வைத்திருந்ததினாலே தான் தானியேலாலே சில காரியங்களிலே உண்மையாக சரியான தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியாக உண்மையாக நிலைநிற்க முடிந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியமும் உடனடியாக நாம் செய்த உடனே ஒரு இடத்துல போய் நம்மளால அப்படி இம்மிடியட்டா நம்மளால ரியாக்ட் பண்ண முடியாது. சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ளும் போது அல்லது பல நாட்கள் ஒரே காரியத்தை செய்யும் போது அதிலே நாம் பிரியப்படுகிறோம். எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஒரு 20 நாட்கள் 30 நாட்கள் உண்மையாக சரியாக செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக மாறிவிடுகிறது. அந்த பாதையிலே நாம் நடை போடுவது மிகவும் லகுவான காரியம். தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம படித்திருக்கிறோம். அவர் தினமும் 3 வேளை அவர் அந்தி சந்தி மத்தியான நேரத்திலே அவர் என்ன செய்யறாரு? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஒவ்வொரு காலத்திலும் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அவர் அந்த ஜெபத்தை விட்டு விடுகிறதே அல்ல. ஏன் பாத்தீங்கன்னா அந்த ஜெப காரியங்களும் தேவனோடு செலவிடக்கூடிய நேரமும் அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலே உருவாகிறது. தான் தேவனை நேசிக்க வேண்டும், தான் தேவனுடைய பிள்ளை என்ற அறிவு அருமையான மகனுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே தேவன் கொடுத்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள், தேவன் நமக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட பாதையின் வழியாக நடத்தி வந்தார், தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன், ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஆலோசனை கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு பிரியமான பாதைகள் என்ன, கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் என்ன, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து செயல்பட வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்வார்கள். எந்த சூழ்நிலையிலே போனாலும் சரி, பாபிலோனை போல சில நேரங்கள்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதங்கள், கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக எந்த ஒரு இடத்துல கொண்டு போனாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை விட்டு வழி விலகாதபடிக்கு தங்களுடைய இருதயத்திலே சில தீர்மானங்களை பண்ணுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் விரும்புகிற காரியம் எது, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எது என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொண்டு தேவன் விரும்புகிறதை செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம், அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி இருந்தான். அடுத்து 2வது இது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தவன் எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை மேற்கொண்டு அதை ஜெயிப்பதற்கு உரிய பலனை தேவன் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட எந்தெந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக நான் செயல்படுவேன் என்று சொல்லி உண்மையாக இருக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய தீர்மானங்களை நோக்கி பார்த்து அதற்குரிய பலனை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன்.
ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். என்னுடைய பிள்ளை இந்த ஒரு காரியத்தில் என்னை கனம் பண்ணுகிறானா? என்னுடைய பிள்ளை, நான் நேசிக்கிற பிள்ளை, நான் என்னுடைய பிள்ளையை எவ்வளவோ ஆசீர்வதிக்கிறேன், எவ்வளவோ நன்மைகளை கொடுக்கிறேன், பாதுகாக்கிறேன், வழி நடத்துகிறேன், அனுதினமும் நடக்க வேண்டிய பாதைகளை கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளை நான் சொல்லுகிற காரியத்திலே, நான் விரும்புகிற பாதையிலே நடப்பதற்கு உண்மையாக, உத்தமமாக, சரியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய மகன் என்ன சொல்ல போகிறான். தவறான பாதையின் வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது, வாய்ப்புகள் வருகிறது. நல்ல ஆடம்பரமான காரியங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல செழிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த ஒரு தவறை பண்ணு, இந்த ஒரு காரியத்திலே நீ உண்மை இல்லாதபடிக்கு நீ ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்து அதற்கு நீ உடன்பட்டால் நீ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி உலகம் நம்மை அழைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்மை நோக்கி பார்க்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரம் எப்படி எனக்காக நிற்கிறது? என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளை எப்படி இந்த சூழ்நிலையிலே தாண்டி வருகிறான் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பார்க்கிறார். தேவனுடைய கண்கள் பூமியிலே மனிதர்களை நோக்கி பார்க்கிறது. உங்க வாழ்க்கையில கூட நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து வரீங்களோ, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து வருகிறோம் என்பதை நோக்கி பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாட்டித்தர வேண்டுமானால், தானியேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தரியு ராஜாவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. 2 ராஜாக்களின் காலகட்டத்திலும் தானியேல் அவர்களுக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாக இருந்தான். ஒரு பிரதானியாக வைத்திருந்தார் ராஜா. எவ்வளவோ ஜனங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியம். ஏன் நெருக்கம் வரலையா தானியேலுடைய வாழ்க்கையில? தானியேலுடைய வாழ்க்கையில எந்த போராட்டங்களும் வரலையா? தானியேலுடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமாக சமாதானமாக போய்கொண்டிருந்ததா? இல்லை. தேவன் ஒரு பங்கிலே தன்னுடைய பிள்ளைகளை எடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளை தான் வைத்திருக்கிற உன்னதமான ஸ்தானத்திலே இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற காரியங்களின்படி நடக்கிறாளா என்பதை சோதித்து பார்க்கிறார். என்னுடைய பிள்ளை தன்னுடைய காரியங்களிலே உண்மையாக இருக்கும்போது, தன்னுடைய தீர்மானங்களிலே உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நான் செயல்படுகிறதுனாலே நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட பாதையிலே நான் போக மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்திலே உண்மையான தீர்மானங்களை எடுக்கும் போது கர்த்தர் அந்த தீர்மானங்களை அங்கீகரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அந்த தீர்மானங்களை அவர் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை பார்க்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. தானியேலுடைய வாழ்க்கையில அவர் உண்மையாக இருந்த போது, தன்னுடைய இருதயத்திலே உலக பிரகாரமான காரியங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அதிலே உண்மையாக இருந்த போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாக மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டுமா? எந்தெந்த காலகட்டத்திலே நீ வாழ்ந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நம்முடைய நோக்கம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் கர்த்தர் மேல் நம்முடைய கண்கள் பதியப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றி தருவார். உங்க கையின் பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவில்லாதபடிக்கு உங்களை பின்தொடர ஆண்டவர் கிருபை செய்வார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆனா ஆண்டவர் நம்மை விரும்புகிற காரியம், என் மகன் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறார், என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புகிறதை செய்ய பிரியப்படுறாங்களா, அல்லது உலகத்தின் ஆஃபர்ஸ் வரும்போது, உலகத்தின் ஆசை இச்சைகள் இழுக்கும் போது, உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் ஐஸ்வர்ய சம்பத் நம்முடைய கதவை தட்டும் போது என்னுடைய பிள்ளை உலகத்துக்கு நேராக கடந்து போகிறானா?
உலகத்துக்கு நேராக போய் என்னுடைய வார்த்தையை மீறி என்னை பிரியப்படுத்தாதபடிக்கு உலகத்தின் ஆசைகளை நிறைவேற்ற, உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க கடந்து போகிறானா என்று சொல்லி தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான காலை நேரத்துல தேவனை பார்த்து நாம் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில சரியான தீர்மானங்களை எடுத்து, ஆண்டவரே, ஏன் தானியேலுக்கு சொல்லப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய காரியங்கள் ஜெயமாக மாட்டித்தாங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல நாம் கேட்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே தங்களை விட்டு கொடுத்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்யும்படியான கிருபை தருவீராக. நீர் விரும்புகிற பாதையிலே நடக்கும்படியான ஒரு கிருபை பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு கர்த்தர் மேல் நோக்கமாய் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை உலகத்துக்கு அடுத்த காரியங்களே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு கர்த்தரை மேன்மைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை கனப்படுத்த, ஆண்டவரே, நாங்கள் இருதயத்திலே சரியான தீர்மானங்களை பண்ணக்கூடிய கிருபையை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு சின்ன பிராயத்திலேயே, சிறு வயதிலேயே கர்த்தருடைய அன்பை சரியான விதத்திலே கற்றுக் கொடுக்க, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வேத வார்த்தைகளை வாசிக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்த, ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனோடு செலவிடுகிற நேரத்திலே உண்மையாக இருக்கிறார்களா என்பதை கற்றுக் கொடுக்க, அவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நடத்த, ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிறு பிராயத்திலேயே கர்த்தரை நாடி தேட, ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்க பிள்ளைகள் விட்டு கொடுப்பாங்கன்னா, ஆண்டவரே, அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட மாட்டாங்க. ஆண்டவரே, அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் அவருடைய வாழ்க்கையை நீர் ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்துல நாங்கள் விட்டு கொடுக்கும் போது எங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நீர் ஜெயத்தை கட்டளையிடுகிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிற அன்புக்காக நன்றி. ஈரங்களை தாங்குகிற அன்புக்காக நன்றி. வழி நடத்துகிற அன்புக்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் மேல் ஆண்டவரே பாரத்தை வைக்கும் போது நீர் அவர்கள் பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை ஆக்குகிற அன்புக்காக நன்றி கொண்டு செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எசப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. இந்த நாளிலே அவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுவீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, வறுமையினால, கடன் பாரத்தினால, ஆண்டவரே, மன சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றிக் கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ துக்கமுகமாய் இருப்பது இல்லை என்று வாக்கு பண்ணின தேவன் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தருக்கென்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து, எந்த சூழ்நிலையிலும் நான் உமக்காக நிற்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் தைரியமாக இருப்பேன் என்று சொல்லி தங்களை விட்டு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். நீர் வழி நடத்துவீராக. அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாங்குவீராக, ஏந்தி சுமந்து தப்புவிப்பீராக. நீர் பலப்படுத்துங்க, நீர் பலப்படுத்துங்க. உம்முடைய கண்களின் பிரியம் அருமையான பிள்ளைகள் மேல் இருக்கட்டும்.
உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் அருமையான பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இரத்த கொட்டிக்குள்ள மூடி மறைப்பீராக. ஆண்டவரே, திருமண நாட்கள், பிறந்த நாட்களை ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த வருடம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக நீர் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த அருமையான குடும்பங்களின் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதுகாப்பு அருமையான பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதமான பாதையிலே நடத்துவீராக. அதிசயமான பாதையிலே நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களை கண்டு ஆண்டவரே மனிதரை பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்த கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக எங்களை நீர் மாற்றுவீராக. கர்த்தராலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நீர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த நேரத்திலே உங்களுடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட கரம் கூட இருக்கட்டும், தாங்கும், உங்களுடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பும் வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்காக உறுதியான தீர்மானத்தை எடுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி தருவார். உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். God bless you. ஆமென்.